Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். சித்த மருத்துவம் தான் அமுதமும். சித்த மருத்துவம் சரியா போற்றி பாதுகாக்கணும், சரியா இவங்களெல்லாம் படிக்க வைக்கணும். ஒன்றும் இல்லைங்க, கோவிடுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் சித்தா காலேஜோ ஆயுர்வேதா காலேஜோ ஹாஸ்டலோ இல்லை ஹாஸ்பிட்டலோ உடைய உள்கட்டமைப்பு அந்த பில்டிங் சரியாக்கி இருக்கோமா? இருக்கிற காலேஜ் குவாலிட்டி சேஃப்டி பத்தலையே. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இங்க சித்தா டாக்டர்ஸ்க்கு அலோபதி டாக்டர்ஸ்க்கு ஈக்குவல் பே இருக்கு. ஆனா சித்தா டாக்டர்ஸ் எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணியாச்சா? பண்ண முடியல. கேட்டா ஃபண்ட் இல்ல. குஜராத்ல, மகாராஷ்டிரால there are so many ayurveda doctors who are not given equal pay as allopathy doctors. கேட்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்றாரு, நீங்க என்ன 24 மணி நேரம் ஒர்க் பண்றீங்களா, நாங்க எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம்னு கேக்குறாங்க. கொடுக்கல, அப்புறம் எபிடமிக்னா எதுக்கு வந்து எங்களை கேக்குறீங்க? சிஸ்டம்ல ஒரு லாக்யூனா இருக்கு. உங்க எல்லாருக்கும் மரண ஓலம் வரும் பொழுது நாங்க இருக்கோமா இல்லையோன்னு பாக்குறீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு ஆயுஷ் யூனிவர்சிட்டி இருக்கா தமிழ்நாட்டுல? ஒரு சித்தா யூனிவர்சிட்டி இருக்கா தமிழ்நாட்டுல? யூனிவர்சிட்டியே இல்ல. அப்புறம் என்னங்க, ஒரு எபிடமிக் வரும் பொழுதுதான் உங்களுக்குலாம் பாரம்பரிய மருத்துவர்கள் ஞாபகத்துக்கு வருமா? டெங்கிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு குவாரண்டைன் பண்ணணும். ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவர் டைரக்டா டெங்கி ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாதா? ட்ரீட் பண்ண முடியும், ஆனா ரெக்கார்ட்ல பண்ண முடியாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி அலோவ் பண்ணல. எல்லா அலோபதி ஹாஸ்பிட்டல்லையும் டெங்கிக்கு பப்பாயா டேப்லெட்டும் நிலவேம்பு குடிநீரும் குடூச்சியும் போயிட்டு இருக்கு. ஏன்னா பிளேட்லெட் கவுண்ட் இறங்கிட்டே வரும்பொழுது இந்த மருந்துகள் கொடுத்தால் சரியாகவும் தெரியும். எழுதுவது யார்? அலோபதி டாக்டர், ஆயுர்வேத டாக்டர்? சார், ராஜ்நாத் சிங் ஜி வந்து ஸ்டாலின் ஐயாவோட வந்து நாணயத்தை ரிலீஸ் பண்ணதை என்னை விட சந்தோஷப்பட்டதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் நல்லா இருங்க. கூட அப்படியே ஒரு சித்தா யூனிவர்சிட்டி வேணும்னு ஒரு சைன், ஆயுஷ் யூனிவர்சிட்டி வேணும்னு சைன் பண்ணிட்டா தமிழ்நாடு மக்கள் 7 கோடி பேர் இருக்கோங்க. எப்பங்க குவாலிட்டி ரிசர்ச்சஸ் கொண்டு வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் மீரா சுதீர் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய மருத்துவம் செய்யறதுக்கோ இல்லை சம்மந்தமாக படிக்கிறதுக்கோ இல்லை அதுக்கப்புறம் யூஜி பிஜின்னு படிக்கிறதுக்கோ இங்கே வந்து அரசாங்கம் சரியான ஒரு நிதி ஒதுக்காம ஒரு ஃபெசிலிட்டிஸ் உருவாக்க தராமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அது உண்மைதான் அப்படிங்கிறீங்களா? அரசாங்கத்தையும் நான் அதுக்கு தான் சொல்றேன், குறை சொல்லலைன்னா. மீடியாவும் பப்ளிக்கும் கொஞ்சம் கூட ப்ரோஆக்டிவா இருக்கணும்னு நான் சொல்றேன். சரியா? ஏன்னா எவ்ரிபடி தாட் பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் தான் எல்லான்னு. தமிழ்நாடு தான் ஹப் ஆஃப் அலோபதி மெடிசன். அப்பல்லோ தான் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல். யாரை கேள்வி கேட்க முடியுமா? அந்த அப்பல்லோவே ஆயுஷ்கான விங்க ஆரம்பிச்சிடுச்சு. போன வருஷம் ஆயுர் வைத வாங்கி 65% ஸ்டேக் வாங்கிடுச்சுன்னு ஒண்ணுதான் மக்களுக்கெல்லாம் இப்பதான் ஓஹோ அப்படின்னு விழிப்புணர்வு வருது. புரியுதா? சோ அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நம்ம குறை சொல்லி தப்பு இல்லை. இனிமே என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாங்கிறத நான் சொல்றேன். they could have done it, but see, நீங்க தமிழ் நம்ம பேசிட்டு இருக்கோம். திராவிட சித்தாந்தம் எத்தனையோ நல்ல தாட்ஸை உருவாக்கி இருக்கு நம்மளுடைய தமிழ்நாடுல. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. தமிழுக்கும் அவுது என்று பேர்னு நான் ஏற்கனவே ஒரு டாக்டர் சொன்னேன். பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அந்த தமிழை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதா? கிடையாது. சித்த மருத்துவம் தான் அமுதம் உங்களுக்கு. சித்த மருத்துவம் சரியா போற்றி பாதுகாக்கணும், சரியா இவங்களெல்லாம் படிக்க வைக்கணும். ஒன்றும் இல்லைங்க, பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ், எம்டி, எங்களோட பிஎம்எஸ் டாக்டர்ஸ் பெனாரஸ்ல படிக்கும் போது எம்டி ஷல்யம்னு சர்ஜரி பண்ணுவாங்க, எம்டி ஷாலாக்கியம்னு கண்புரை சிகிச்சை எல்லாம் பண்ண முடியும். இந்த 2 பிரான்ச்சும் பிஎஸ்எம்எஸ் டாக்டர்ஸ்க்கு இங்க இல்ல. நான் லெட்டர் எழுதி என் கைப்பட எங்க அசோசியேஷனுக்காக சார்பாக நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் மாசு சார் கிட்ட நான் கொடுத்துருக்கேன். They are so caught in so many issues. I am not at all blaming the state. எவ்வளோ இஷ்யூ நமக்கு வந்து புயல் வந்தது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்க வந்து திரும்ப மாசு சார் வந்து மேக்ஸிமம் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பாரம்பரிய மருத்துவத்துக்காக செஞ்சிருக்காரு. 3000 rupees பாரம்பரிய மருத்துவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வயசானவர்களுக்காக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்எம்பி டாக்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தே ஹவ் அனௌன்ஸ்டு தேனியில, அதே மாதிரி ட்ரிச்சியில புது கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் ஆரம்பிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கே வழியா அதை செயல்முறைப்படுத்தி அதை புஷ் பண்ணிட்டு போறதுக்கு we need more human force and more money for that. அந்த மாதிரி அங்க தேக்கமாவே இருக்கு. அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ்ல டாக்டர் சிவராமன் இருக்காரு. சரி, இது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இந்தியாலேயே
ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு கீழே ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று போட்டு ஒரு சித்தா டாக்டர் உட்காந்துருக்காங்கன்னா ரொம்ப பெருமையான விஷயம். இவங்களை வச்சுட்டு இவங்க எவ்வளவோ செயல்முறைப்படுத்த முடியும். ஆனா ஆள் பலம் இல்ல, அவ்வளோ சித்தா காலேஜஸ் இல்ல, குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். கோவிடுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் சித்தா காலேஜோ ஆயுர்வேதா காலேஜோ ஹாஸ்டலோ இல்ல ஹாஸ்பிட்டலோ உடைய உள்கட்டமைப்பு அந்த பில்டிங் சரியாக்கிருக்கோமா? நீ புது காலேஜ் நம்ம ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு சித்தா காலேஜ் வேணும்னு சொன்னார் அவர். பிஃபோர் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஹி டோல்ட் தட். அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவம்னா அவர் ஹி ஹஸ் கிவன் வாய்ஸ். இருக்கிற காலேஜ் குவாலிட்டி சேஃப்டி பத்தலையே, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம்? நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆயுஷ் விசான்னு ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கு. என்னன்னா டூரிஸ்ட் எல்லாம் அவங்க ஊர்ல விசா எடுக்கும் பொழுதே இந்தியால கான்சுலேட் மூலமா ஆயுஷ் விசாக்கு அப்ளை பண்ணிட்டா யூ கேன் ஐடென்டிஃபை பாப்புலர் சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ஸ், டைரக்டா நீ வந்து அட்மிட் பண்ணிக்கலாம் அந்த டூரிஸ்ட். அப்ப டூரிசம் பெருகும், இங்க இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ் உடைய பிராக்டிஸ் பெருக போகுது. அந்த குவாலிட்டிக்கு இருக்கா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜஸ்? அந்த குவாலிட்டிக்கு இருக்கா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்? எந்த டூரிஸ்ட் அது கால் வைப்பானான்னு கேட்கிறேன். நீ பெருமையா நம்ம பேசுறோங்க சார். மோடிஜி சொல்றாருங்க, திருக்குறள் மன்றம்னு ஆரம்பிக்க போறோம் எல்லா கண்ட்ரீஸ்லயும், அங்க சித்த மருத்துவம் கொண்டு வந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சித்தா ஆயுர்வேத டாக்டர்ஸ்க்கு ஃபேண்டாஸ்டிக். வெளியில அவரு பரவிட்டே போறாரு. உள்ள பேஸ்மெண்ட் வீக். ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே பில்டிங் கட்ட முடியும். பேஸ்மெண்ட்டுக்கு ஃபண்ட் பத்தல. 90,000 கோடி 90,000 crores மாடர்ன் மெடிசனுக்காக நம்மளுடைய நிதி அமைச்சர் அம்மா கொடுத்துருக்காங்க. 20% இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4,000 crores வந்திருக்கு இது ஆயுஷ். லுக் அட் த டிஸ்கிரிபன்சி. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 80% இந்தியன்ஸ் வந்து ஆயுஷ் டிபெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. 3,000 கோடி வச்சா எப்படி நம்ம இது பண்ண முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே புரியாதது. நான் சொல்றேன் எங்க இந்த ஃபண்ட் எடுக்கணும். ஃபண்ட் எதுவுமே டைவர்ட் பண்ண முடியல ஆயுஷ் சிஸ்டத்துக்கு. ப்ராப்ளம் என்னன்னா எங்க டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். காமன் மேனுடைய டாக்ஸ் நான் சொல்லல. ஆயுஷ் மெடிசன்ஸை யார் வேணாலும் எடுத்து பிசினஸ் பண்ண முடியும். ஒரு அழகான ஒரு ரிசர்ச் சென்டர் இருந்தா தே ஆல் கம் அண்டர் FSSAIன்னு வருது. ஒரு அலோபதி டாக்டரும் உங்களோட ஆயுர்வேத மருந்துகள் கம்பெனிஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. மை திங் இஸ் FSSAIல 5%, 8%, 10% டாக்ஸ் வைக்கிறாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டாக்ஸ்ல ஒரு பெர்சன்டேஜ் டைரக்டா ஆயுஷ்க்கு டைவர்ட் பண்ணுங்கிறேன். ஃபார்ம் த லெஜிஸ்லேஷன். இப்படியே இருந்தா 3,000 அடுத்த எபிடமிக் வந்துடுச்சு. நீ டாக்ஸ் அந்த ஆயுர்வேதா மெடிசன்ஸ்ல ஐ வுட் டெல் நான் ஆயுஷ் பிராக்டிஷனர்ஸ் ஹூ ஆர் ஸ்டார்டிங் ஆயுஷ் மெட். உங்களுக்கு எப்படி கார்போகில் அரிசி இல்லாட்டி மூங்கில் அரிசி சுகருக்கு நல்லதுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நூல் எடுத்து பார்த்ததுனால தானே தெரியும். பிராக்டிஸ்ல இருக்கிறதுனால தானே தெரியும். உளுத்தங்கஞ்சி பலம்னு சொல்றோம். நம்ம பாட்டியம்மாலாம் சொன்னதுனால உளுத்தங்கஞ்சியை FSSAI போட்டு யாரு வேணாலும் வித்துட்டு இருக்காங்க. ஓகேயா? அவங்க எல்லாம் செழுமையா வராங்க, ரொம்ப சந்தோஷம். GST கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். FSSAIல போட்டா ஒரு டாக்ஸ் வருது, அதை கட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த டாக்ஸ் எல்லாம் எங்க போகுது? அந்த டாக்ஸ்ல ஒரு பெர்சன்டேஜ் ஆயுஷ்க்கு வரணுங்கிறேன். இது வந்து சென்டர் ஷுட் திங்க். இன்னும் சென்டர் இப்பதான் இறங்கி இருக்கு. டீப் லெவல் நம்ம ப்ராபப்ளி லெட்டர் எழுதினா புரிஞ்சுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அன்லெஸ் டாக்ஸை வந்து டைரக்டா நம்ம ஆயுஷ்க்கு டைவர்ட் பண்ணாட்டி யூ வில் நாட் கெட் அ ப்ராப்பர் யூனிவர்சிட்டி. சார் ராஜ்நாத் சிங் ஜி வந்து நேத்திக்கு நம்மளுடைய ஸ்டாலின் ஐயாவோட வந்து நாணயத்தை ரிலீஸ் பண்ணதை என்னை விட சந்தோஷப்பட்டதுக்கு யாரும் இல்லை. சனாதனத்தினால்தான் திராவிடம் வாழுது, திராவிடம்னால்தான் சனாதனம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேத்திக்கு இவங்க தான். ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் நல்லா இருங்க. கூட அப்படியே ஒரு சித்தா யூனிவர்சிட்டி வேணும்னு ஒரு சைன், ஆயுஷ் யூனிவர்சிட்டி வேணும்னு சைன் பண்ணிட்டா தமிழ்நாடு மக்கள் 7 கோடி பேர் இருக்கோங்க. எப்பங்க குவாலிட்டி ரிசர்ச்சஸ் கொண்டு வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? அதுக்கு வந்து ஒரே தீர்வு, இமீடியட்டா விதின் 1 மந்த் நம்ம வந்து யூனிவர்சிட்டி எய்ம்ஸ் வேணுங்கிறோம். மதுரையில ஏங்க ஒரு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா வேணும், ஒரு யூனிவர்சிட்டி வேணும். அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டேங்கிறோமே. எபிடமிக் தான் எங்க கிட்ட வந்து நிக்கிறீங்க. இந்தியால லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மீடியா 4 தானே 4 தூண்களா சொல்றோம் இல்லையா? 4 சேர்ந்து வேலை செஞ்சாதானங்க ஒரு நம்ம டெமோக்ரஸிங்கிறது. இதுல 4 பேருக்கு ஆயுஷ் சிஸ்டம் பத்தி தெரியுமா தெரியாதுன்னு முதல்ல கேட்குறேன். மீடியா 0. வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஆல், மீடியாவுக்கு வந்து மெடிக்கல் ஜெர்னலிசம்ங்கிறது 0ல தான் இருக்கு இந்தியாவில். சரியா? லெஜிஸ்லேச்சர் ரூல்ஸ்லாம் நிறைய மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்லயே பாதி பேருக்கு தெரியுமா தெரியாதா? பார்லிமெண்ட்லயே அரசியல் செய்வதற்கு தான் இவங்கெல்லாம் இருக்காங்களா எனக்கு தெரியாது.
எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தான் ஸ்டேட்டும் சென்டரும் இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஐ அப்ரிஷியேட் தியர் ஒர்க். ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஆயுஷ் டாக்டருக்கும் பே டிஸ்கிரிபன்சி இருக்கு. இங்க சித்தா டாக்டர்ஸ்க்கு அலோபதி டாக்டர்ஸ்க்கு ஈக்குவல் பே இருக்கு. ஆனா சித்தா டாக்டர்ஸ் எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணியாச்சா? பண்ண முடியல. கேட்டா ஃபண்ட் இல்ல. குஜராத்ல, மகாராஷ்டிரால there are so many ayurveda doctors who are not given equal pay as allopathy doctors. கேட்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்றாரு, நீங்க என்ன 24 மணி நேரம் ஒர்க் பண்றீங்களா, நாங்க எதுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம்னு கேக்குறாங்க. சரி கொடுக்கல, அப்புறம் எபிடமிக்னா எதுக்கு வந்து எங்களை கேக்குறீங்க? You keep doing researches and practice and the system ஃபுல்லுத்தையும் நோய்வாய்ப்படாம ஒரு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க பேஷண்ட்டை ஒரு சர்ஜரியோ ஒரு கேன்சருக்கோ போகாம நீ வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அப்படியே ஒரு பிரச்சனையை நீ சார்ட் அவுட் பண்ணிட்டே போறேன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் சேலரி கொடுக்க முடியாது. ஒரு ஆயுஷ் டாக்டருக்கு, அலோபதி டாக்டருக்கு. எபிடமிக்னா வந்து நிக்கிறீங்களா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் வந்து நிக்கிறாருல, அப்ப பே ஈக்குவலா கொடுக்க கூடாது? 24 மணி நேரமும் அலோபதி டாக்டர் மாதிரி ஒர்க் பண்ணலங்கிறது ஒத்துக்கிறேன்னா ஒர்க் பண்ண வைங்க, சுப்ரீம் ஒர்க் பண்ண வைங்க. the doctors will be see மகாராஷ்டிரால, ஆந்திரால எல்லாம் நைட் டியூட்டி பாக்குறது அலோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தெரிஞ்சு பாக்குறது ஆயுஷ் டாக்டர்ஸ் தான் நைட் டியூட்டி பார்ப்பாங்க. ஏனென்றால் அலோபதி டாக்டர்ஸ் ஃபுல் டியூட்டி பார்த்துட்டு அவங்களால முடியாது. அதனால அந்த 36 hour நம்மளுடைய கொல்கட்டா கேஸ்ல பார்த்த மாதிரி அந்த 36 hourல they will not be able to do it. அப்ப ஆயுர்வேத டாக்டர்ஸ் போய் தான் அங்க நைட் டியூட்டி பாக்குறாங்க. இது ஒரு லீகலான தெரிஞ்ச விஷயம். அலோபதி டாக்டர்ஸ் தெரியாம ஆயுஷ் டாக்டர்ஸ் எம்ப்ளாய் பண்றாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் தெரியாத, தெரிஞ்சுதான் வைக்கிறாங்க. எல்லா அலோபதி டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஆயுஷ் டாக்டர்ஸ் தான் நைட் டியூட்டி பார்ப்பாங்கன்னு. அப்ப பே கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க ஏதோ கவர்மெண்ட் காலேஜை ஒழுங்கா நடத்த தெரியாட்டி அது தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த சென்டர் அண்ட் த ஸ்டேட், நாட் த ப்ராப்ளம் ஆஃப் தி ஆயுஷ் டாக்டர்ஸ். வேலை செய்யவங்க நீங்க கல்வத்துல வந்து அரைச்சு பாருங்க. சித்த மருத்துவத்துல பாரதமையும் கந்தகத்தையும் 8 மணி நேரம் 24 நாள் 42 நாள் அரைக்கணும். கூப்பி பக்குவ ரசாயனம்னு ஒரு மருந்து செய்வோம். 48 hours அந்த மருந்து செய்வோம். ரசசிந்தூரம் எப்படி பண்ணுவோம்னா கண்ணாடி குப்பியில போட்டுட்டு அக்னியில வச்சு குமிட்டியில வச்சுட்டு அந்த பாட்ல வச்சுட்டு ஃபர்னஸ்ல வச்சுட்டு ஃபர்னஸ் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்போம். ஸோ அப்படி அலோபதி டாக்டர்ஸ் நைட் டியூட்டி பார்க்குறாங்கன்னா சைன் வாங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க. ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனோ கேன்சர் ஆப்ரேஷனோ நடக்குதுன்னா சைன் வாங்கிக்கிறோம்ல, the patient does not take responsibility, he is only doing a risk. பை சான்ஸ் நீ பழைக்கிற, நான் நல்லதெல்லாம் பண்றேன், கடவுள் புண்ணியத்துல தானே பழைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நான் வந்து நிக்கிறேன் 48 hours ரிசர்ச் பண்ணிட்டு நான் இங்க மருந்து கல்வங்கள் இருக்கிறேன், எனக்கு பே கொடுக்க மாட்டேன், நான் எபிடமிக் போது பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா எப்படி? இப்போ இந்த மங்கி பாக்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏன்னா மக்கள் மத்தியில் இப்போ என்ன மாதிரி ஒரு பீதி உருவாயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து கொரோனாவோட ஒப்பிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ WHO கொடுத்துருக்கக்கூடிய அந்த அலர்ட், அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த கிளப்பிருக்கு. ஸோ மங்கி பாக்ஸ் உண்மையில அவன் பயப்படுதுமா? மங்கி பாக்ஸ்னா என்ன ஆக்சுவலி? மங்கி பாக்ஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளெல்லாம் போகலாம். மீடியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கீங்க. அது போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்கள் ஒரு ஆயுர்வேத டாக்டரை இன்டர்வியூ பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு மங்கி பாக்ஸ் வந்த அப்புறம்? இல்லை, என்னன்னா கொரோனா டைமில் ஒரு பெரிய பேண்டமிக் ஆச்சு. ஸோ வந்து அப்போ வந்து அலோபதியை விட வந்து நேச்சுரல் மெடிசன்ஸ் தான் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுச்சு எல்லாருக்குமே. ரெமிடிஸை விட வந்து ஹிந்துகாந்த கஷாயம், அதுக்கப்புறம் வந்து நிலவேம்பு கஷாயம் தான் எல்லாமே குடிச்சாங்க. ஸோ நேச்சுரல் மெடிசன்ஸுக்கு அதுல ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்காக. சரி, கோவிட் காலத்துல சித்தா மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஆயுஷ் மருத்துவம் ஹெல்ப் பண்ணிச்சு. சரி, 4 வருஷம் ஆச்சு கோவிட் முடிஞ்சு. இத்தனை நாள் நீங்க யாராவது சித்த மருத்துவர்களையோ ஆயுர்வேத மருத்துவர்களையோ எதுக்காவது நாடி வந்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு இன்டர்வியூ கேட்டு வந்திருக்கீங்களா? ஏன் வரல? இதுக்கு முன்னாடி ஒரு பேண்டமிக் எபிடமிக் மாதிரி ஒன்றும் நடக்கலையா தமிழ்நாட்டில்? காலரா வந்ததா? காலராவை வந்து பாண்டிச்சேரியில் எத்தனை மரணங்கள் ஆச்சு? கிட்டத்தட்ட 7-8 மரணங்கள் ஆச்சு. அப்போ சென்டரோ ஸ்டேட்டோ அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா பாரம்பரிய மருத்துவத்தினால காலரா வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு? கொடுக்கல. நாங்கள் எழுதினோம், அவங்க கொடுக்கல. ஆனால் மீடியா ஏன் தூங்கிட்டு இருந்தீங்க? மீடியாலேருந்து யாராவது வந்து காலராக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவம் ட்ரை பண்ணலாம்னு ஏதாவது ஒப்பீனியன் கொடுத்தீங்களா? இல்லை பாரம்பரிய மருத்துவத்தில் ஏதாவது மருந்து இருக்கான்னு கண்டுபிடிச்சோமா? ஏதாவது ரிசர்ச் நடக்குதான்னு பண்ணோமா? கிடையாது. கோவிட்ல ஏதோ பண்ணோம், சரி. அதுக்கப்புறம் நிபா வைரஸ் வந்தது. நீங்கள் யாராவது பாரம்பரிய மருத்துவத்தினால அதை சரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏதாவது அனலைஸ் பண்ணீங்களா மீடியானால? கிடையாது. சென்டரோ ஸ்டேட்டோ நிபா வைரஸ் போது ஆயுஷ் மருந்துகளை நம்ம பயன்படுத்த முடியும், இல்லை பயன்படுத்தலாம்னு ரிசர்ச் பண்ணணும்னு ஏதாவது நோட்டீஸ் கொடுத்தாங்களா? கிடையாது. சென்டரையும் ஸ்டேட்டையும் நான் குறை சொல்லலை, மீடியாவையும் நான் குறை சொல்லலை. ஆனால்
இப்போ நிபா வைரஸ் வரும்பொழுது தேங்க்ஃபுல்லி நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் திரு மாசு சார் வந்து ஏர்போர்ட்லாம் நாங்கள் செக் பண்ண போகிறோம், நாங்கள்லாம் அலர்ட்டில் இருக்கோம், கேரளாவில் ஒரு மரணம் நடந்திருக்கு, நம்ம எல்லாமும் ரெடியாக இருக்கோம்னு சொன்னாங்க. வாட் ஐ ஆம் ட்ரைங் டு டெல் இஸ் சிஸ்டமில் ஒரு லேக்யூனா இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் மரண பயம் வரும் பொழுது ஆயுர்வேதா சித்த டாக்டர்களை வந்து பார்க்குறீங்க. மரண ஓலம் வரும் பொழுது நாங்கள் இருக்கோமா இல்லையோன்னு பார்க்குறீங்க. புரியுதா? இந்த சிஸ்டத்துக்காக நம்ம எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு ஆயுஷ் யூனிவர்சிட்டி இருக்கா தமிழ்நாட்டில், ஒரு சித்தா யூனிவர்சிட்டி இருக்கா தமிழ்நாட்டில்? நம்ம சித்தா காலேஜஸோடைய நிலைமை எப்படி இருக்கு? 75 வருஷம் 78 வருஷம் ஆச்சுங்க இண்டிபெண்டன்ஸ் ஆகி. எனக்கு வெளி ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது அவமானமாக இருக்கிறது. என்னால எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்ல ஆயுர்வேதாலையோ சித்த மருத்துவத்திலையோ எல்லா சப்ஜெக்ட்லையும் எம்டி எடுக்க முடியாது தமிழ்நாட்டில். 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அதுல சில எம்டி இருக்கு. எம்டி சல்யம் கிடையாது தமிழ்நாட்டில் ஃபார் சித்த மருத்துவத்துல, எம்டி சாலாக்கியம் கிடையாது சித்த மருத்துவத்துல. ஆயுர்வேதா நாகர்கோவில்ல ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இப்பதான் ஆயிருக்கு. நான் எம்டி வந்து தமிழ்நாட்டில் கூட படிக்கல. வெளியில போனா கேட்கறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரிய மருத்துவம்னு சொல்றீங்களே, 100 கோவிட் கேர் சென்டர் வச்சிங்களே, பட் உங்களால அங்க ஏன் மேற்படிப்பு படிக்க முடியலன்னு கேட்கறாங்க. எப்ப நீங்க ஆயுஷ் யூனிவர்சிட்டி கொண்டு வர போறீங்க? புரியுதா? ஒரு யூனிவர்சிட்டியே கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் பாரம்பரிய மருத்துவம் தமிழ்னும் சான்ஸ்கிரிட்னும் மார்த்தட்டி கொண்டு இருக்கிறோம். ஒரு யூனிவர்சிட்டி இருந்தாதான் ஒரு ரிசர்ச் சரியா பண்ண முடியும். எம்டி எஜுகேஷனோட நிக்குது. எம்டியும் 2 காலேஜ் தான் சித்தா கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, ஆயுர்வேதா 1 தான், பிரைவேட் காலேஜ் 2-3 இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு. யூனிவர்சிட்டி இல்லாம எப்படி குவாலிட்டி ரிசர்ச்சஸ் கொண்டு வர முடியும்? 200 ரிசர்ச் கொண்டு வந்தோம் கோவிடுக்காக இந்தியா முழுவதில் இருந்தும். ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் ரிசர்ச்சஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க தெரியாது. எப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ண போறோம்? நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம். இப்ப வரைக்கும் எப்படி நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அலோபதி டாக்டர்ஸ் தான் கபசுர குடிநீரை பத்தியும் நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் சுதா சேஷன் மேம் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஹெட்டா இருந்தாங்க. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஷீ வாஸ் ஸ்பீக்கிங் ஃபார் கற்பூரவல்லிக்கும் நம்மளுடைய சிவராமன் ஐயாவும் பேசிட்டு இருந்தாங்க. பட் வேர் ஆர் ஆல் த BAMS, BSMS, BHMS, BNYS டாக்டர்ஸ் பிளேஸ்ட் இன் ரிசர்ச்சஸ்? ஏன் இன்னும் நம்மளால யூனிவர்சிட்டி கொண்டு வர முடியல? யூனிவர்சிட்டியே இல்லை. அப்புறம் என்னங்க, ஒரு எபிடமிக் வரும் பொழுதுதான் உங்களுக்குலாம் பாரம்பரிய மருத்துவர்கள் ஞாபகத்துக்கு வருமா? ஸ்டேட்டும் சென்டரும் ஏன் இதுல ஒர்க் பண்ணலன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் இயர் வி ஹேட் அ ஃபங்க்ஷன். அங்க ராஜ்பவன்ல அந்த அரங்கத்திலேயே நான் கேட்டேன், நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய கவர்னர், he was very very great enough to give awards through our trust to 33 ஆயுஷ் டாக்டர்ஸ். நேத்திக்கு நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய ராஜ்நாத் சிங்ஜி, நம்மளுடைய பெருமதிப்பிற்குரிய கலைஞர், மறக்க முடியாத கான்ட்ரிபியூஷன்ஸ் தமிழுக்கு பண்ண திரு கலைஞர் அவர்களுடைய 100 ரூபாய் நாணயத்தை வந்து அவங்களால வெளியிட முடிகிறது. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு பிரச்சனையும் இதுல இல்ல. ஒரு பாரம்பரிய மருத்துவ யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சா என்னங்கிறது they can sit and work. நான் அங்க இருந்திருந்தா I would have easily recommended ஒரு நம்மளுடைய நட்டா அவர்களை அடுத்தது கூப்பிடுங்க, அடுத்த வாரமே ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாமே. I don't mind whoever is the vice chancellor. யார் வேணாலும் சான்சலர் போடுங்க. 6 மாசம் சென்டர் இருக்கட்டும், 6 மாசம் ஸ்டேட் இருக்கட்டும். குவாலிட்டி ஆயுஷ் டாக்டர்ஸ் இல்லாம இன்னும் எத்தனை நாள் நம்ம எபிடமிக் வரும் பொழுது ஃபேஸ் பண்ண முடியும்? ஒரு வருஷத்துல ஒன்றும் இல்லைங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 1000 ஆயுஷ் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகலன்னு ஹிந்துல ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அப்ப 1000 ஆயுஷ் டாக்டர்ஸ் நீங்க கிரியேட்டே பண்ணல. அப்ப how are you going to face ஒரு எபிடமிக் வரும்பொழுது டாக்டரே இல்லாம நீங்க பாரம்பரிய மருத்துவம் பேசிட்டு இருந்தா எப்படி? முதல்ல குவாலிட்டி ஆஃப் காலேஜஸ் வேணும், குவாலிட்டி யூனிவர்சிட்டி வேணும், குவாலிட்டி டாக்டர்ஸ் வேணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எத்தனை நாள் நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம்? அரசியல் பேசுவது நல்லது. ஹிந்தி திணிப்புக்கு நான் எதிரானவன், ஓகேயா? பட் தட் ஷுடன்ட் பி த வே டு அப்ரோச். ஆயுர்வேதா யூனிவர்சிட்டி ஏன் இல்லைங்க, சித்தா யூனிவர்சிட்டி ஏன் இல்லை? இதெல்லாம் எப்ப சரி பண்ண போறீங்க? இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா வாங்க நீங்க ஒரு பேண்டமிக் தான் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க டாக்டர் நான் கேட்கிறோம். இன்னொரு இது சொல்லட்டா, நம்மளுடைய பிரதம மந்திரி அவர்கள் இன்டகிரேஷனை நோக்கி இந்தியா செல்கிறது என்று சொல்லிவிட்டார். 2040க்குள்ள எல்லா அலோபதி டாக்டர்ஸும் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி படிச்சிருப்பாங்க. ஓகே, லாஸ்ட் இயர் MBBS படிக்கிற குழந்தைங்க லாஸ்ட் இயர் 5.5 இயர் படிக்கும் போது அவங்களுக்கு ஆயுஷ் மருத்துவத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். அப்படின்னா என்ன ஆகும்? ஆஃப்டர் 20-30 இயர்ஸ் ஒரு அலோபதி டாக்டர் will be fit enough to write an ஆயுஷ் பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னா ஒரு காமன் மேன் அலோபதி டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்க போவானா, ஆயுஷ் டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்க போவானா? he is going to go to an MBBS டாக்டர். அப்புறம் எதுக்கு ஆயுஷ்ங்கிற சிஸ்டம்? அப்புறம் எதுக்கு BAMSங்கிற சிஸ்டம்? எதுக்கு BSMSங்கிற சிஸ்டம்?
புரியுதா? இதுல என்ன பிரச்சனைனா, ஐ ஆம் நாட் வரிட் அபவுட் லூசிங் மை பிராக்டிஸ். என்னுடைய பிராக்டிஸ் போகுதுங்கிறது என்னுடைய கவலை கிடையாது. அந்த அஸ்வகந்தாவையோ, ஒரு மரமஞ்சளையோ, ஒரு வேப்பிலையோ, இல்ல செரியராசனாதி கஷாயமோ, கபசுர குடிநீரோ எத்தனையோ பக்கவிளைவுகளை ஏற்படுத்த முடியும். அதை நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். பித்தம் இருந்தா கொடுக்க மாட்டேன், வாதம் இருந்தா கொடுக்க மாட்டேன், கபம் இருந்தா கொடுக்க மாட்டேன், சுக்ரதாத்து க்ஷயம் இருந்தா கொடுக்க மாட்டேன், ஓஜஸ் அதிகமா இருந்தாலோ கம்மியா இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். இது அந்த அலோபதி டாக்டருக்கு எப்படி தெரியும்? ஆக இந்த மருந்துகள் முழுவதையும் அவர்கள் எழுத தொடங்கி விட்டால் காமன் மேனுக்கு தானே பாதிப்பு. காமன் மேனுக்கு ஒரு ஆயுஷ் பிரிஸ்கிரிப்ஷன் ஆயுஷ் டாக்டரின் கைகளினால் தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு லிவ் 52 அவங்க எழுத ஆரம்பிச்சா பிசினஸ் பெருகலாம், காமன் மேனுக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். அது லாங் ரன்ல இட் கேனாட் கண்டினியூ. ஒன்றும் இல்லை, டெங்கி இருக்கு, எவ்ரி இயர் டெங்கி வருது. டெங்கிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு குவாரண்டைன் பண்ணணும். ஓகே, ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவர் டைரக்டா டெங்கி ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாதா? ட்ரீட் பண்ண முடியும், ஆனா ரெக்கார்ட்ல பண்ண முடியாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணி அலோவ் பண்ணல. எல்லா அலோபதி ஹாஸ்பிட்டல்லையும் டெங்கிக்கு பப்பாயா டேப்லெட்டும் நிலவேம்பு குடிநீரும் குடூச்சியும் போயிட்டு இருக்கு. ஏன்னா பிளேட்லெட் கவுண்ட் இறங்கிட்டே வரும்பொழுது இந்த மருந்துகள் கொடுத்தால் சரியாகும் தெரியும். எழுதுவது யார்? அலோபதி டாக்டர், ஆயுர்வேத டாக்டர்? எழுதுவது அலோபதி டாக்டர். அப்ப எங்களுடைய பிராக்டிஸ் போகுதுங்கிறது என்னுடைய கவலை இல்லை. சித்தாந்தத்தில் பாரம்பரிய மருத்துவம் தான் அங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளேட்லெட் கவுண்ட் குறையும் பொழுது உங்களை பெருக்கிட்டு வெளியில கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் do you have that recognition and respect for the system? இப்பயும் I am worried. monkeypox epidemic வந்தா will the Ayush doctors be allowed to practice? நீ ஒரு மருந்து எழுதி கொடுக்க முடியுமா என்றால் நான் எழுதி கொடுப்பேன். அதை அலோவ் பண்ணாது லோக்கல் கவர்மெண்ட். ஏன் சொல்றேன்னா, கோவிட் போது நடந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. கோவிட் போது மைல்ட் அண்ட் மாடரேட் கேஸ் ட்ரீட் பண்ணலான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துடுச்சு ஆர்டர், ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஆனா லோக்கல் கிராஸ் ரூட்ல இருக்கிற கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் நெவர் நியூ ஹூ வேர் ஆயுஷ் டாக்டர்ஸ். அவங்க யாருமே அலோவ் பண்ணல. ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிட்டே வரும், 90 வந்துருச்சுன்னா சென்ட்ரல் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அட்மிட் பண்ணிடுன்னு சொல்லிடுச்சு. 90 இருப்பாங்க, எங்க பேஷண்ட் தான் அவங்க, மேடம் நான் கவர்மெண்ட் கூப்பிடுதுன்னு சொல்றேன், இல்ல நீங்க வாங்க கிளினிக்ல நம்ம சரி பண்ணிடலாம்னா கார்பரேஷன் அஃபீஷியல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பயம், ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட தப்பா போயிடும். நீங்க ரெஜிஸ்டர்ட் பிராக்டிஷனர்ஸ் கிட்ட கொடுக்காட்டி அப்புறம் யார்கிட்ட கொடுக்க முடியும்? இந்த இஷ்யூஸ்லாம் பிராக்டிஸ்லயும் வரப்போகுது. மங்கி பாக்ஸ் வரும் பொழுதும் இந்த இஷ்யூஸ் வரப்போகுது. ஐ எம் பிரிட்டி ஷுவர் கவர்மெண்ட் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரும். கோவிட விட இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும், கொண்டு வரும்ங்கிறது வேற விஷயம். பட் இதெல்லாம் எதுவுமே ஆன் பேப்பர் கிடையாது. இன்னும் ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் ஒரு பேண்டமிக் வந்தா நான் என்ன பண்ணணும், எப்ப கவர்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்க போகுது, நான் பிராக்டிஸ் பண்ணலாமா கூடாதா, பக்கத்துல இருக்கிற அலோபதி டாக்டர் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? போன வாட்டி என்டிடிவில இருந்து ஒரு ரிப்போர்ட்டர், என்டிடிவி இப்ப கை மாறிடுச்சு, ஆனா அந்த ரிப்போர்ட்டர் அப்ப சொல்லும் பொழுது அந்த சித்தா கோவிட் கேர் சென்டர் வாசல் நின்று சொன்னது, ஸ்டேட் கவர்மெண்ட் மக்களின் உயிருடன் விளையாடுகிறது, இதுதான் அவருடைய டைட்டிலே கொடுத்தது. ஸோ அந்த மீடியா இதே மாதிரி இதுதான் கொடுக்க போகுது. அதாவது ஆயுஷ் டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதினாலே நீ சந்தேக பறவையோட தான் பார்க்க போறேன்னா, டாக்டர்ஸ் ஆர் நாட் ரெடி டு பிராக்டிஸ். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனும் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையே கிடையாதுங்க. அதை எப்படி மாற்ற போறோம்? அதெல்லாம் முடிச்சுட்டு மரண பயம் வரும்பொழுதுதான் நீங்க எங்ககிட்ட வருவேன்னா எப்படி சொல்லுங்க? நன்றி மேம், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ ஸோ மச்.